Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம்பிள் 3.65ல இருக்கிற மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம். இது மேட்ரிக்ஸ் அடிஷன் பேஸ் பண்ணி இருக்கிறது. ப்ராப்ளம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கீழ்க்கண்ட அணி சமன்பாட்டிலிருந்து A B C D ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து A B C D அப்படிங்கற அந்த வேல்யூஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை அப்படியே திரும்ப எடுத்து எழுதிடுங்க. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பொசிஷன் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனா, இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரே பொசிஷன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லலாமா, இது வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ LHS is equal to RHS அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணி அதிலிருந்து வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே ஆட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு பிட்டு பொசிஷனோட செகண்ட் இந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு அணி இந்த அணி ரெண்டுத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், D+3. அதே போல் இந்த பொசிஷனையும் இந்த பொசிஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், 8 + A. அதே போல் இந்த இடத்துல இருக்கிறதையும் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது இது ரோ சொல்லுவோம், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது ரெண்டுமே என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம், 3B - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே போல் இந்த பொசிஷனையும் இந்த பொசிஷனும் ஆட் பண்ணோம்னா A - 4 அப்படின்னு வரும். திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே அதே போல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 2 + 0 2A + 1 2A + 1. இப்போ இந்த பொசிஷனை ஆட் பண்ணோம்னா B - 5. இந்த பொசிஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4C + 0. இது அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ D+3 8 + A 3B - 2 A - 4 is equivalent to 2 2A + 1 B - 5 4C. இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா, இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது ரெண்டு எப்படி இருக்குன்னா இதையும் இதுவும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து ஈக்குவல் இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு பொசிஷனும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு பொசிஷனும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம், D+3 = 2ன்னு எழுதலாமா. அதே போல் இந்த பொசிஷன் ரெண்டுமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ 8 + A = 2A + 1ன்னு எழுதலாமா. அதே போல் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த பொசிஷன் ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ 3B - 2 = B - 5 அப்படின்னு எழுதலாம். அதே போல் இந்த இடத்துல இருக்கிறது எப்படி எழுதலாம்னா இந்த இடத்துல இருக்கிறது எப்படி எழுதலாம், ஸோ ரெண்டுமே இப்படி சேமாக இருக்குது. அப்போ இது வந்து A - 4 = 4Cன்னு எழுதலாமா. இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா D+3 = 2. இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம், D = 2 - 3ன்னு போடலாமா. அப்போ Dயோட வேல்யூ என்ன வரும், -1 அப்படின்னு வரும். ஸோ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், D = -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம்னா 8 + A = 2A + 1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏவை எல்லாமே ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடில் கொண்டு போங்க. அப்போ இந்த ஏவை நான் இந்த சைடில் கொண்டு போகணுன்னா மைனஸ் ஆகிடும், இது இங்கே சைடில் கொண்டு வந்தோன்னா மைனஸ் ஆகும். அப்போ 8 - 1 = 2A - A அப்படின்னு வரும். 7 = 2A - A is nothing but A. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வருது, 7. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், 3B - 2 = B - 5. இப்போ B எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துடுங்க. இது வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால நான் வந்து இந்த பியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன், இந்த கான்ஸ்டண்ட்டை இந்த சைடில் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ 3B இங்கே இருக்கிற ப்ளஸ் இந்த சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அதே போல் ஆல்ரெடி நமக்கு -5 இருக்குது, இங்கே -2 அந்த சைடில் போச்சுன்னா +2ன்னு வரும்.
அப்போ இதை 3b மைனஸ் b எவ்வளோ எழுதலாம் 2bன்னு எழுதலாமா 2b is equal to 5 minus 5 plus 2 அப்படின்றது என்னது minus 3 அப்போ b ஓட வேல்யூ என்னது b is equal to இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இருக்குது போச்சுன்னா அங்கே டிவிஷன் ஆகிடும் இப்போ மைனஸ் 3 டிவைடட் பை 2 இதுதான் b வேல்யூ இப்போ ஃபைனலாக இருக்கிறது இந்த ஈக்குவேஷன் a minus 4 is equal to 4cன்னு எழுதியிருக்காங்களா a நமக்கு தெரியும் what is a வேல்யூ a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது 7 கிடைச்சது 7 minus 4 is equal to 4 into c அப்போ 7லேருந்து 4 போச்சுன்னா 3 equal to 4c இப்போ c வந்து எனக்கு வேணும் அப்போ இது இந்த சைடில் கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் ஆகிடும் அப்போ c is equal to 3/4 இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபைனல் ஆன்சர் a equal to 7 b equal to minus 3/2 c equal to 3/4 d equal to minus 1 ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a equal to 7 b equal to minus 3/2 c equal to 3/4 and d is equal to minus 1 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்